ட்ரீட்மெண்ட்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, என்ன ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்குது. நம்ம எல்லாரும் வைத்திய முறைகளில் சொல்லுவோம் டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட், பெயின் மேனேஜ்மெண்ட், ஸ்கோலியோசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்னா அதை வந்து பராமரிக்கிறது. அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பாட்டும் இருக்கும், ஆனால் இது வந்து லாங் ரன் ப்ராப்ளம். நிறைய நாளாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நிறைய வருஷ காலங்களாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இட் பிகம்ஸ் அ மேனேஜ்மெண்ட். பெயின் மேனேஜ்மெண்ட் சொன்னோன்னா உங்கள் ப்ராப்ளம் வந்து தற்சமயத்துக்கு ரிலீவ் ஆகும், ஆனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். தட் பிகம்ஸ் அ பெயின் மேனேஜ்மெண்ட். அதே நீங்கள் பெயின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்கள் பெயின் எதனால் வந்தது, யாரால் வந்தது, எந்த மசிலால் வந்தது, அதை நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் திருப்பி வராது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்க்குறீங்களா, நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா, மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்களா. ஏன்னா ட்ரீட்மெண்ட்னா அவங்க மொடாலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஃபிசியோதெரபி மொடாலிட்டிஸோ இல்லை டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷனை வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. தட் இஸ் ஒன்லி ஒன் பார்ட். பட் அந்த ட்ரீட்மெண்ட், அந்த கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட் வந்து சிம்டம்ஸை ட்ரீட் பண்ண போகிறீங்களா, இல்லை யாருனால இது வந்தது, மசில்னால வந்ததா, போன்னால வந்ததா, நர்வ்ஸ்னால வந்ததா, அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் 100% சால்வ் ஆகும். அதே நீங்கள் வந்து நிறைய நாள் பண்ணுறாங்க பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா தற்சமய ரிலீஃப் இருக்கும், பட் லாங் ரனுக்கு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு டாக்டர் போய் போனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்னா என்ன ட்ரீட்மெண்ட், மேனேஜ்மெண்ட்னா என்ன மேனேஜ்மெண்ட், இதை கிளியராக பிக்சரைஸ் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.